two gases A and B are filled at the same pressure in separate cylinder. அப்போ ரெண்டு சிலிண்டர் இருக்கு, கேஸை ஃபில் பண்ணுறோம், ரெண்டுக்கும் ப்ரெஷர் சேம். ஓகே, ஆனால் ரேடியஸ் ஆர்ஏ அண்ட் ஆர்பி ரெஸ்பெக்டிவ்லி, ஒன்று ரேடியஸ் ஆர்ஏ, இன்னொன்று ஆர்பி. ரேடியஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஆர்பி ரெண்டு ரேடியஸ் வேற ரெஸ்பெக்டிவ்லி. ஆன் சப்ளைங் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இன் போத் சிலிண்டர்ஸ், ரெண்டுலையும் கொடுத்த ஹீட் எனர்ஜி சேம் கொடுக்குறோம். we are giving supplying to the at constant pressure. Pressure is constant. Pressure change ஆகல. The piston of the gas A is displaced. A move on a length 16 centimeter, B move on a length L2 னு வச்சுக்கலாம் 9 centimeter respectively. If the change in their internal energy is same, அப்போ internal energy ரெண்டுக்கும் சேமா இருந்துச்சு. இப்போ என்ன கேட்டிருக்கான்னா, then the ratio of R1 and R2. அப்போ energy supplied is same. ரெண்டுக்கும் நம்ம சப்ளை பண்ண எனர்ஜி சேம். இப்போ எனர்ஜி சப்ளைடு இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி சேம் ஆயிடுச்சுன்னா ஒர்க் டன் பை த பிஸ்டனும் சேம் தான். இதில் P dV1 ஈக்குவல் டு P dV2. ரெண்டும் ப்ரெஷரும் சேம் தான். அப்போ வால்யூம் மட்டும் நம்ம எடுத்தா போதும். வால்யூம் இஸ் நத்திங் பட் ஏரியா இன்டு L1. A1 L1 ஈக்குவல் டு A2 L2. ஏரியான்றது அந்த பிஸ்டனுடைய ஷேப் வந்து சர்க்கிளாக தான் இருந்திருக்கும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் பை R1 ஸ்கொயர்ட் L1 ஈக்குவல் டு பை R2 ஸ்கொயர்ட் L2. நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா RA பை R1 பை R2 கண்டுபிடிச்சா போதும். அப்போ LL கெட்ஸ் கேன்சல். R1 ஸ்கொயர்ட் பை R2 ஸ்கொயர்ட் வில் பி ஈக்குவல் டு L2 பை L1 and L2 is given as 9 centimeter by L1 is given as 16 centimeter. அப்போ R1 by R2 எடுத்தேன்னா taking root on both sides 3 by 4 is the answer. Okay, so the answer should be 3 by 4.